ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் மேலே தான் நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ கொஞ்சம் பெருக்கிட்டு வீடு துடைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே செய்வேன். எல்லாத்தையும் தொடச்சிட்டு பெருக்கிட்டு வீடு துடைப்பேன். ஸோ எனக்கு வந்து ரெகுலராகவே வீடு க்ளீனாக இருக்கும் அது மாதிரி பண்ணுறனால. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைக்கிளிங் வந்து இப்போ தான் நான் வெயிட் ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு பர்ன் பண்ண கேலரிஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வீடு துடைக்கலான்னு இருந்தேன். அதையும் துடைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரும் குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து இட்லியும் உளுத்தம்பருப்பு சட்னியும் என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி உளுத்தம்பருப்பு சட்னி செய்கிறேன். ஸோ அது எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஆனியன் கருவேப்பிலைலாம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து பூண்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஏன்னா இதில் புளியும் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் கருவேப்பிலெலாம் போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் சின்ன சைஸ் புளி, சால்ட்டு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து நான் தாளிச்சும் வச்சுட்டேன். இதில் வந்து நான் உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு சட்னின்றனால ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து இந்த இதையும் ஆற வச்சு தான் சட்னி செய்யணும். ஸோ அதுக்காக நான் ஆற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சட்னி அரைச்சாச்சு. உளுத்தம்பருப்பு சட்னி ஃபஸ்ட்